காலையில எழுந்து தூக்க கலத்துல உட்காந்துருக்கும் போது காக்காய்க்கு வைக்கிற தண்ணி எல்லாம் எப்படி காணாம போகுதுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா ஒரு கதை ஒண்ணு சொன்னாங்க. அந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்டுவாங்க. நான் டெய்லி தண்ணி வைப்பேன் காக்காவுக்கு ஒரு பேஷன்ல. அதுல என்ன பண்ணுவது, தண்ணிலாம் டெய்லி அரைச்சி எடுத்துருக்கு, காக்காங்க தான் சண்டை போட்டு குடிக்குதுன்னு நினைச்சா இந்த மைனாவை வந்து தொட்டில அழகா பேஷன்ல உட்காந்து குடிக்கிற முன்னாடி ஜிகி 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 ஜிகின்னு வந்து அழகா போச்சு. ஜிகி 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 ஜிகின்னு நல்லா ஆடி ஆடி ரெக்கையெல்லாம் குடிச்சு குடிச்சு குடிச்சிட்டு எழுந்து உட்காந்து நல்லா ஓதறி விடுன்னு குடுன்னு ஓடுது. இவரு குடிச்சிட்டு வாரி தண்ணி கிட்ட அவங்க குடிக்கணுமா? அப்புறம் அப்படியே குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை. அண்ட் எங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருந்ததுனால எங்க அப்பா தான் தோசை ஊத்தி குத்தாரு. இதையும் பதிவு பண்ண சொல்லி எங்க அம்மாவோட அன்பு கட்டல. அப்புறம் அப்படியே கடை கிளம்பி வந்துட்டு கடையை திறந்துட்டு பேசிக்கான கிளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு 2 நாளோட துணி மடிக்காத துணி எல்லாம் மழை போல இருந்தது. இதை நின்னுகிட்டு மடிச்சாக்கா கண்டிப்பா வேலைக்கு ஆகாதுன்னு தெரியும். அதனால எடுத்து எல்லாத்தையும் தரையில போட்டு ஹாட் ஸ்டார்ல தாய்க்கேள்வி படத்தையும் போட்டு நான் மட்டும் உட்காந்து பீஸ்ஃபுல்லா மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் வேலைகளை பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம பள்ளி பருவ நண்பர் வந்திருந்தாரு. நானும் இவனும் கிட்டத்தட்ட எல்கேஜில இருந்து 10th வரைக்கும் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம். அண்ட் 6th மட்டும் எங்களை செக்ஷன் மாத்திட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் நட்பு கண்டினியூ ஆகுது. அப்புறம் அப்படியே கடையில தண்ணி கேன் காலி ஆயிடுச்சு, அதை வாங்கறதுக்காக போயிருந்தேன். அப்புறம் லஞ்ச் டைமும் வந்துருச்சு. வீட்டுக்கு போனா இன்னைக்கு சனிக்கிழமை வெஜ் தான் இருக்கும். அதனால போகும்போதே கொஞ்சம் 65 வாங்கிட்டு போயிட்டு வாழைப்பூ வச்சு சாப்பிட்டு இருந்தேன். எங்க அம்மா கிட்ட 65 காட்டி வெறுப்பேத்திட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் அப்படியே மாலை வேலையும் ஆயிடுச்சு. சாயங்காலம் டீ கடைக்கு போயிட்டு எப்பவும் போல இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுமேன்னு சொல்லிட்டு சங்கு போல தான் டீ ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதையும் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே சாயங்காலம் கடைக்கு வந்துட்டு ஒன்னும் பெருசா பிசினஸ் இல்ல, எட்டி வெளியே பாத்துட்டு இருந்தேன். பயங்கர சோம்பலா இருந்துச்சு. அப்புறம் நம்ம அப்பா வர வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிகிச்சை கொடுத்திருந்த நம்ம வாட்சை இன்னைக்கா போய் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனாக்கா அண்ட் ஒரு வழியா உயிரை பழைக்க வச்சு கையில கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த வாட்ச் என் கைக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் ஒண்ணு போட்டு விட்டு போங்க. அப்புறம் அப்படியே கடைக்கு வந்த நம்ம பழைய ஜிம்மேட் 2018-19 நாங்க ஒன்னா ஒர்க் அவுட் பண்ணிருந்தோம். அவரு தனியா ஒரு ஜிம் ஒன்னு ஸ்டார்ட் பண்றாரு. அங்க ஓப்பனிங் ஆஃபருக்காக கொடுக்கறதுக்காக டிஷர்ட் எல்லாம் பிரிண்ட் போறதுக்காக டிஸ்கஷன் பண்ணிருந்தோம். அவரோட டீடைல்ஸையும் வாங்கிட்டு ஆர்டரையும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் டைமும் 10 ஆயிடுச்சு. நானும் வெளியே போய் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாக்குறேன். நம்ம சனிக்கிழமை நண்பர் ஆளையே காணோம். சரின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டாக்கா இப்பதானடா வந்துட்டு போனேன், சும்மா எப்படி வர முடியும்னு கேக்குறான். இதோட அடுத்த சனிக்கிழமை தான் வருவானா. நானும் என்னோட மனசை கல்லாக்கிக்கிட்டு அப்படியே வீடு போய் சேர்ந்துட்டேன். அப்புறம் ஸ்டார்டிங்ல எங்க அம்மா சொன்ன கதை நல்லா இருந்துச்சுனாக்கா மைனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் ஒண்ணு பண்ணி விட்டு போங்க. அப்புறம் மறக்காம நம்ம பேஜை சர்ப்ரைஸும் பண்றேங்க.